எல்லாரும் வணக்கம் டே. இது 30 மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது ப்ரோமோ ஆல்ரெடி தெரியும். இந்த ஹோட்டல் டாஸ்க் வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல் டாஸ்க்கில் ஆளுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மேனேஜர் அப்படின்னு இருக்காங்க. பார்வதி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே போன வருஷம் நடந்ததுலேயே ஹோட்டல் டாஸ்க் தான் இருக்கலையே மொக்க டாஸ்க்காக இருந்தது. அவன் ஒரு ஆட்டிடியூடில் வந்து நடந்துகிட்டு இருந்தான். அது ஒரு மாதிரி இரிட்டேட்டபுளாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி இவனுக்கு அந்த ஹோட்டல் டாஸ்க்லேயாச்சும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அதில் கெஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. அது நம்ம பிரியங்கா, மஞ்சரி அண்டு தீபக் 3 பேரையும் கெஸ்ட்டாக விட்ருக்காங்க. அந்த 3 பேரும் இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி என்ன கிண்டல் பண்ணுற மாதிரி போடுறது தான் இன்றைக்கி வந்து 3வது ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதை தான் பார்த்துட்டு வந்து இங்கே பேசிட்டு இருக்கோம். இதை வச்சு என்னத்தை போய் பேசுறது வேறு என்ன. நேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், தெரிஞ்சவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையும் பேசி சந்தோஷமாக நேற்று வீடியோ போட்டேன். நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் டாஸ்க்கை வச்சுக்கிட்டு இதை ஒழுங்காக மட்டும் இவனுக்கு செய்யலைன்னா, இதுக்குள்ளே சரியான பல்ஸை கொண்டு வந்து கொடுக்கலைன்னா நமக்கு தான் இரிட்டேட்டபுளாக வந்து நிற்கும். ஸோ இதை வச்சு எப்படி கண்டென்ட் வருது, உள்ளுக்குள்ளே வந்த மஞ்சரி, பிரியங்கா அண்டு தீபக் 2 பேர் என்ன வந்து எல்லாம் 3 பேர் என்ன புஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தீபக்கிட்டேருந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கலாம். ஆனால் மஞ்சரிக்கிட்டேருந்தும் பிரியங்காட்டிருந்தும் வந்து எப்படி டியூன் பண்ணுறது, எப்படி ட்ரிகர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கலாம். அது யார் பண்ண போகிறாங்க, யார் சரியாக பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ப்ரோமோ வச்சு நம்ம பேசுறதுக்கான பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. லைவ்லி இதே தான் போயிட்டுருக்குது. இதுக்கான எலாபரேஷனான விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. காலையில் நடந்த அந்த ஒரு சண்டை அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டராக இருந்தது. அதை தவிர்த்து ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இன்றைக்கி இன்னும் இது வரைக்கும் இந்த 3 மணி வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. வேறு ஆப்ஷன் நமக்கு இல்லை அப்படிங்கிறது இன்னும் பெரிய வருத்தமாக இருக்குது. ஸோ இவங்க உள்ளுக்குள்ளே எத்தனை நாள் இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களை வந்து புஷ் பண்ண போகிறாங்க, என்னென்ன மாதிரியான மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து உருட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஆக இன்றைக்கி நடந்த விஷயத்தில் இந்த டாஸ்கில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடோடு இருக்கிற மாதிரி அவங்களோட பொசிஷனை வந்து சரியாக வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி இருக்குது. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. இருந்தாலும் டாஸ்க்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போகாமல் கண்டமேனிக்கு சுற்றாமல் ஓரளவுக்கு நியாயமாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இதில் என்ன புஷ் பண்ண போகிறாங்க, என்னென்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கிறத வந்து பார்த்துட்டு மறுபடியும் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். அப்புறம் வேறு என்ன தோணுது உங்களுக்கு, இந்த தீபக், மஞ்சரி அண்டு பிரியங்கா 3 பேரும் வைல்ட் கார்டு என்ட்ரி ஆட்களை வச்சு ஏதாவது பண்ணுவாங்களா, இல்லை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆட்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து பெருசாக வந்து பாதிக்க மாட்டாங்க. அதை தவிர்த்து உள்ளுக்குள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க, மறைமுகமாக கலாய்ப்பாங்க. எப்படி திவாகர் வந்து கலாய்ச்சாங்களோ அந்த மாதிரி கலாய்ப்பாங்க. இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து இப்போ கெஸ்ட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு வராமல் வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ளே இருந்தவங்களை வந்து கெஸ்ட்டாக வந்து ஆக்டிங் பண்ண வச்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸுக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து வச்சு புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ தான் 2 நாள் ஆகுது, 2 நாள் வந்தோடனே கெஸ்ட்டு அப்படிங்கிற ஆட்டிடியூடில் நம்மக்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னு பயங்கரமான கோவம் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இவங்க வந்து 2-3 நாட்களுக்குள்ளேயே அடுத்து உடனே இவங்களை வந்து புஷ் பண்ணுறது ஒரு சரியான ஒரு டைரெக்ஷனாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியான ஒரு விஷயம் இல்லை. ஹவுஸ்மேட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியே வந்த வைல்ட் கார்டு என்ட்ரி கண்டஸ்டண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு தான். ஸோ அவங்கள வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்கலாம். இவங்க 3 பேரையும் வந்து ஒரு வாரம் தள்ளி உள்ளே விட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வைல்ட் கார்டு என்ட்ரி தாண்டி என்ன பெருசாக ஐடியா வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம் இது எப்படி போய் சேருதுன்னு. உங்களுக்கு என்ன தோணுங்கிறது நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.